அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இப்போ உலக மேப் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா ஆளுமை செலுத்தாத நாடுகளே கிடையாது. உலகத்துக்கே நான் தான் நாட்டாம அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளையும் கட்டுப்படுத்துறாங்க. அமெரிக்கா நட்பாக பழகி பிறகு பொருளாதார ரீதியா எப்படி ஒரு நாட்டை சீர்குலைய செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு வெனிசுலா ஒரு மிக சிறந்த உதாரணம். ஒரு காலத்துல லத்தீன் அமெரிக்காவோட குபேரன் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்த ஒரு நாடு இப்போ அடிப்படை தேவைகளுக்கு கூட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது எதனால? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஆதிக்கம் என்ன? அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ இன்னைக்கு நேற்று தொடங்கினது கிடையாது. இது ஒரு சுமார் 200 ஆண்டு கால வரலாறு. ஆரம்பத்தில் நண்பர்களாக இருந்த இந்த நாடுகள் எப்படி எதிரிகளாக மாறினாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். 1911ஆம் ஆண்டு வெனிசுலா ஸ்பெயின் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குறாங்க. அப்போது வெனிசுலாவை அங்கீகரித்த முதல் நாடுகள்ல அமெரிக்காவும் ஒன்று. 1823 அமெரிக்கா மன்றோ கொள்கையை அறிவிச்சது. அது என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகளோட விவகாரங்களுக்குள்ள தலையிடக்கூடாது அப்படின்னும், அப்படி தலையிட்டால் அமெரிக்கா அதை தடுக்கும்னு அந்த கொள்கை சொன்னது. இது தொடக்கத்துல வெனிசுலாவுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயமா அமைஞ்சிருந்தது. இதன் மூலமா அந்த நாடுகளுக்கிடையே நட்பு ஏற்பட்டது. இப்படி 2 நாடுகளும் நட்பு நாடுகளா மாறினாங்க. 1920களில் வெனிசுலாவில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறமா வெனிசுலா அமெரிக்காவோட மிக முக்கியமான ஒரு எண்ணெய் விநியோகஸ்தராகவே மாறுது. வர்த்தகமும் நடந்துகிட்டு இருந்தது. இருந்தாலும் வெனிசுலாவில் எண்ணெய் வளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே அமெரிக்காவுடைய முகம் மாற தொடங்குது. அதுபோக வெனிசுலாவில் கம்யூனிசம் பரவுறதையும் கூட அமெரிக்கா அப்போது விரும்பல. இதனாலேயே வெனிசுலாவில் இருந்த பல வலதுசாரி அரசியல்வாதிகளுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்க தொடங்கினாங்க. தங்களுக்கு ஆதரவான ஒரு நபர் வெனிசுலாவில் அதிபராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய விருப்பமே. வெனிசுலா அதிபர்களோட லிஸ்ட்டை நாம் எடுத்துக்கிட்டோம்னா டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் பிரசிடென்ட்களை விட டிக்டேட்டர்ஸ் லிஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். டிக்டேட்டர்ஸை தான் அங்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க. சர்வாதிகாரிகளாக இருந்த அதிபர்களை தான் அமெரிக்கா சப்போர்ட்டும் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மார்கோஸ் ஃபெரோஸ் ஜிமானஸ், இவர் பார்த்தீங்கன்னா அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வீழ்த்திட்டு இராணுவ ஆட்சி மூலமாக ஆட்சியை பிடிச்சவர். 1954 அமெரிக்க அதிபராக இருந்த ஐசனோவர் இந்த ஜிமானிஸிற்கு அமெரிக்காவோட உயரிய இராணுவ விருதான லீஜன் ஆஃப் மெரிட் விருதை வழங்கி கௌரவிச்சார். அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளருக்கு போயிட்டு இப்படி விருது கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வெனிசுலா மக்கள் கொதிச்செழுந்தாங்க. 2 நாடுகளுமே நட்பா இருக்கிற மாதிரி தோன்றினாலும் கூட அந்த நாடுகளுக்குள்ள எப்போதும் மோதல் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இந்த மோதல் 1999ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய அளவில் வெடிச்சது. 1999 ஹியூகோ சாவேஸ் வெனிசுலாவோட அதிபரானாரு. அவர் அமெரிக்காவோட அந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். சாவேஸை எப்படியாவது பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு 2002ஆம் ஆண்டுல இருந்தே முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் வெனிசுலா அரசோடைய எண்ணெய் நிறுவனத்தில் சாவேஸ் சில மாற்றங்களை கொண்டு வந்தார். அந்த மாற்றங்களுக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் துப்பாக்கி சூடு நடந்தது. அதில் 19 பேர் கொல்லப்பட்டாங்க. இதை காரணம் காட்டி இராணுவத்தோட ஒரு பிரிவினர் சாவேஸை கைது செய்து சிறையில் அடைச்சிட்டாங்க. பிறகு அங்கிருந்த அந்த இராணுவம் பெட்ரோ கார்மோனோ அப்படிங்கிற ஒருத்தரை பதவியில் அமர வச்சாங்க. உடனடியாக அமெரிக்கா அவங்களுக்கு அங்கீகாரமும் கொடுத்தது. ஆனால் அந்த புரட்சி பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு 47 மணி நேரம் தான் நீடிச்சது. அதுக்கப்புறமா அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. மீண்டும் சாவேஸ் அதிபராயிட்டார். 2006ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் பேசின சாவேஸ் என்ன பேசியிருப்பாருன்னா, அப்போதைய அதிபர் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷை, நேற்று சாத்தான் இங்கே வந்திருந்தாரு, இப்போதும் கூட அந்த இடம் கந்தக வாடை வீசுது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக அனைவரின் முன்பாகவும் பேசியிருப்பார். சாவேஸுடைய மறைவுக்கு அப்புறமா அவருடைய துணை அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோ தேர்தலில் வெற்றி பெற்று அதுக்கப்புறமா அதிபரானார். மதுரோவுடைய ஆட்சியில் மனித உரிமை மீறல்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வெனிசுலா நாட்டின் மீது நிறைய பொருளாதார தடைகளை விதிச்சுது. இதுக்கிடையில தான் 2018ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் நிக்கோலஸ் மதுரோ முறைகேடுகள் எல்லாம் செய்து தான் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த வெனிசுலாவில் இருந்த எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டுச்சு. அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி யாருன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றவங்க. ஆக
உண்மையாவே மதுரோ வந்து அங்க நடந்த எலெக்ஷன்ல முறைகேடாக தான் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுச்சு. அதனால மதுரோவுடைய பதவியேற்பு வந்து செல்லவே செல்லாத, அரசியலமைப்பு சட்டப்படி அவர் வந்து நாடாளுமன்ற தலைவரே கிடையாது, அவர் வந்து ஒரு இடைக்கால அதிபராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து போர்க்கொடியும் உயர்த்தப்பட்டது. 2019ஆம் ஆண்டு ஜூவான் குவைடோ அப்படிங்கிற ஒருவர் தன்னை தானே இடைக்கால அதிபராக அங்கு அறிவிச்சுக்கிட்டாரு. அடுத்து சில நிமிடத்திலேயே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் குவைடோவுடைய தலைமையை அங்கீகரிச்சாரு. அவ்வளவு வேகமா அமெரிக்காவில இருந்த வெனிசுலாவுடைய சொத்துக்கள் மற்றும் எண்ணெய் வருமானத்தை கையாளக்கூடிய அதிகாரத்தை குவைடோ கிட்ட ட்ரம்ப் வழங்கினார். அந்த நேரத்துல ட்ரம்போட பேச்சை கேட்டுக்கிட்டு கனடா, பிரேசில், கொலம்பியா உள்ளிட்ட 60 நாடுகளும் குவைடோவை அங்கீகரிச்சாங்க. குவைடோவுக்கு அப்போது அமெரிக்கா ஆதரவு கொடுத்துருச்சு இல்லையா, அதனால அதுக்கப்புறமா மற்ற நாடுகளும் அங்கீகாரம் கொடுத்ததுனால சர்வதேச ஆதரவு அவருக்கு கிடைச்சாலும் கூட வெனிசுலா நாட்டுடைய இராணுவம் என்னவோ மதுரோவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவருக்கு தான் விசுவாசமாகவும் இருந்தது. இதனால மதுரோ மறுபடியும் பதவியில நீடிச்சுக்கிட்டு இருந்தாரு. 2025ஆம் ஆண்டுல மறுபடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிறார். அப்பதான் 2 நாடுகளுக்கும் இடையே இன்னும் மோதல் அதிகரிக்கிறது. ட்ரம்ப் மதுரோவை ஒரு நாட்டை ஆள்பவரா பார்க்காம போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடைய தலைவராக தான் பார்க்குறாரு. மதுரோவை பிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு சுமார் 415 கோடி ரூபாய் வெகுமதி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கூட கொடுத்திருக்காரு. வெனிசுலா வழியா அமெரிக்காவுக்குள்ள கொகைன் கடத்தப்படுவதா அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கு. கடல் வழியா போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில மாதங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா 30க்கும் மேற்பட்ட போட்ஸ்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல சுமார் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் கூட மதுரோ முறைகேடு செய்துதான் அதிகாரத்தை கைப்பற்றினார் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. இதற்கிடையில வெனிசுலாவுடைய எதிர்கட்சி தலைவி மரியா கோரினோ மச்சோடாவை மதுரோ அரசு வந்து ஒடுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசும் கூட அந்த மரியா கோரினோ மச்சோடாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கூட நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். அமெரிக்காவுடைய எதிரிகளா இருக்கிற ரஷ்யா, சீனா, அது போக ஈரானோடு மதுரோ ரொம்ப நெருக்கமா இருக்கிறது அப்படிங்கிறது ட்ரம்போட கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. அமெரிக்காவுடைய பார்டர்லயே ரஷ்ய செல்வாக்கோட ஒரு நாடு இருக்கிறத அமெரிக்கா விரும்பல. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல அதை அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் துணிஞ்சு வெனிசுலாவை அடிக்குது அமெரிக்கா. அமெரிக்காவை ஒரு நாடு இராணுவ ரீதியா வீழ்த்துறது அப்படிங்கிறது தற்போதைய சூழல்ல சாத்தியமே கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஆனா அமெரிக்கா தன்னுடைய போரை இராணுவத்தை கொண்டு நடத்துறதை விட பொருளாதார தடைகள் மூலமா தான் நடத்துறாங்க. இதுதான் உண்மை. டாலர்ல எண்ணெய் வணிகம் பண்றது, அமெரிக்காவோடு ஒத்து போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல சரியா நடந்துக்கிற அத்துணை வளைகுடா மற்றும் எண்ணெய் வளம் மிக்க நாடுகளும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா அமெரிக்காவோடு ஒத்து போகாத நாடுகள் எப்போதுமே சிக்கலை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. வெனிசுலா தன்னுடைய எண்ணெய் வளத்தை அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அதுபோக ரஷ்யா மற்றும் சீனா நாடுகளோடு நெருக்கமும் காட்டுறாங்க. இது அமெரிக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா சீனாவோடு நெருக்கம் காட்டுறதை அவங்க விரும்புறதே கிடையாது. அதே மாதிரி அமெரிக்காவுடைய அண்டை நாடுகள் இடதுசாரி கொள்கையோட இருக்கிறதையோ கம்யூனிச கொள்கையோட இருக்கிறதையோ விரும்புறதில்ல. இதனாலதான் இப்போது வெனிசுலாவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. வெனிசுலா அதிபர் மதுரோவுடைய ஆட்சியை சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா தனக்கு சாதகமான ஒரு ஆட்சியை அங்கு கொண்டுட்டு வர்றதுக்கு துடிதுடிச்சுக்கிட்டு இருக்கு. இதற்காகத்தான் அந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்ட அந்த கடும் பொருளாதார தடைகள் வெனிசுலாவுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியையே முடக்கி போட்டிருக்கு. வெனிசுலா மக்கள் அமெரிக்காவுக்கு பிடிக்காத மதுரோவை வந்து தேர்வு பண்ணிட்டதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அமெரிக்கா தொடர்ந்து இந்த வெனிசுலா மேல பொருளாதார தடைகளை விதிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கல அப்படின்னு வேற சொல்றாங்க. அதோடு பொருளாதார தடைகளையும் விதிச்சுக்கிட்டே இருக்காங்க, வெனிசுலாவை முடக்குறாங்க. அமெரிக்காவுடைய பொருளாதார தடையை எதிர்கொள்ள முடியாம திணறிக்கிட்டு இருக்கு வெனிசுலா. சர்வதேச நாணய நிதியம் IMF 2026ஆம் ஆண்டுக்கான அந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா வெனிசுலாவுடைய சராசரி பணவீக்கம் அப்படிங்கிறது சுமார் 682% இருக்குது. இது போன வருஷங்களை விட கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் மற்ற உலக நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமானது. ஒரு பொருளுடைய விலை ஒரு நாளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயரும். அந்த மாதிரியான சூழல்ல சாதாரண மக்கள் தங்களுடைய சேமிப்பை ஒரே நாள்ல இழக்கக்கூடிய ஒரு அவலநிலை கூட அங்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வெனிசுலா கிட்ட இருந்து அதிக அளவுல கச்சா எண்ணெயை
இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக இருந்தது. ஆனால் அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளுக்கு அப்புறமா குறிப்பாக 2019ஆம் ஆண்டிலிருந்தே இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் வெனிசுலா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கிட்டாங்க. எதுக்கு அமெரிக்காவுடைய எதிர்ப்பை நாம் வாங்கி கட்டிக்கணும்? அது போக பணப்பரிமாற்றத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள். இதனால் இந்தியாவுடைய முக்கியமான அந்த எரிசக்தி ஆதாரமே கிட்டத்தட்ட முடங்குற அளவுக்கு போயிடுச்சு. ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா எண்ணெய் வாங்குது அப்படிங்கிறதுக்கே இந்தியாவுக்கு பல நெருக்கடிகளையும் அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை வெனிசுலா கிட்ட இருந்தும் நாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அமெரிக்கா இந்தியாவை ஆட்டி படைக்கிறதுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க, தயங்கவே மாட்டாங்க. ஈராக், லிபியான்னு தொடர்ந்து இப்போது வெனிசுலா மீதும் தாக்குதல் நடத்தப்படுவது அப்படிங்கிறது அந்த நாடுகளுடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு போர் அப்படின்னு தான் சொல்லணும். வெனிசுலா மக்களுடைய ஆட்சியாளர்கள்னாவே இடதுசாரிகளாக தான் இருந்திருக்காங்க. அவர்கள் வெனிசுலா நாட்டுடைய அந்த கச்சா எண்ணெய் வளத்தை நாட்டுடைமையாக்குனாங்க. அந்த நிறுவனங்கள்ல கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சு ஏழை எளிய மக்களுக்கான வசதிகளை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா ஏழை நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணினாங்க. இதற்கிடையில கச்சா எண்ணெயை கொள்ளையடித்து கொண்டிருந்த அமெரிக்க நிறுவனங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. தற்போது இன்னும் அங்கு அதிகமான கச்சா எண்ணெய் இருப்பிடங்களை வெனிசுலா கண்டுபிடிச்சிருக்கு. இது கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல லாபம் கொடுக்கக்கூடிய ஒன்று தான். இந்த நிலையில தான் வெனிசுலாவை கொள்ளையடிக்கிறதுக்கு களமிறங்கி இருக்கு அமெரிக்கா அப்படின்னு பலரும் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காகவே வெனிசுலாவில் ஒரு பொம்மை அரசை உருவாக்கக்கூடிய முயற்சியில தான் அமெரிக்கா இறங்கியிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா போலியாகவே ஒரு கட்சி அங்கே உருவாக்கி அதனுடைய தலைவருக்கு நோபல் பரிசை கூட கொடுத்துருக்காங்க. போதைப் பொருட்கள் கடத்துவதா சொல்லி தாக்குதல் நடத்தி அதிபரையே இப்போ அமெரிக்கா நாடு கடத்திடுச்சு. ஆக சர்வாதிகாரத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள புகுந்து வளங்களை கைப்பற்றுவது தான் முக்கியமான நோக்கமே. எந்த ஒரு நாடும் தன்னுடைய சொந்த அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளை தீர்மானிக்கக்கூடிய உரிமையை கொண்டிருக்கணும். வலிமையான நாடுகள் தங்களுடைய நலன்களுக்காக பலவீனமான நாடுகளை பகடைக்காய்களா பயன்படுத்துவது கண்டிப்பா உலக அமைதிக்கு ஆரோக்கியமானதே கிடையாது. இப்போ வெனிசுலாவுக்கு ஏற்பட்டது நாளைக்கு நம்ம இந்தியா உட்பட எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். அதனால உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து இதை கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உலக அரசியல் தலைவர்களுடைய வலிமையான குரலாக இருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.